இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர் பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். காவிரி நீர் விவகாரம், முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வது உறுதியாகவில்லை, அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. கடந்த கால திமுக கூட்டணியின் வெற்றிக்கு விசிகவின் வாக்குகளே காரணம், திருமாவளவன் பேச்சு. பெண் கொலையில் கணவன் மனைவி கைது, கடனை அடைக்க கொலை செய்து நகைகளை திருடி சென்றதாக வாக்குமூலம். புதுச்சேரியில் தங்க நகைகளுக்காக பெண்ணை கொலை செய்து அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை திருடி சென்ற தனியார் உணவு விநியோகம் செய்யும் ஊழியர் மற்றும் அவரது மனைவியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான 6.5 சவரன் தங்க நகைகள், கொலைக்கு பயன்படுத்திய அம்மிக்கல், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் மணி, இவரது மனைவி ரமணி. இவர்களுக்கு கல்லூரி படிக்கும் ஒரு மகளும் பள்ளி படிக்கும் ஒரு மகனும் உள்ளனர். மணி வீட்டின் அருகே சொந்தமாக ஹோட்டல் நடத்தி வருகின்றார். நேற்று மணி ஹோட்டல் வேலைகளை முடித்துவிட்டு மார்க்கெட்டிற்கு சென்று மதியம் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் கதவை திறந்து சமையல் அறை அருகே உள்ள சிறிய சந்து பகுதியில் அவரது மனைவி ரமணி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மணி கூச்சலிட்டதில் அக்கம் பக்கத்தினர் வந்து மணியுடன் சேர்ந்து லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலமாக கழுத்து, தலை உடைந்தும், நெற்றி, முகத்தில் கத்தரிக்கோலால் சரமாரியாக குத்தப்பட்டும், கழுத்தில் துணி சுற்றப்பட்ட நிலையில் கடந்த ரமணியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முதற்கட்ட விசாரணையில் ரமணி அணிந்திருந்த 4 சவரன் தங்க தாலி, செயின் மற்றும் பீரோவில் இருந்த 2 சவரன் தங்க நகை மாயமாகி இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் மணியிடம் விசாரணை செய்தனர். அப்போது அவர் காலை ஹோட்டல் பணியில் இருந்தபோது அவரது மனைவி ரமணி வீட்டில் உள்ள அவரது அக்கா மகன் சேது, அவரது நண்பர் பிரவீன் மற்றும் பிரவீனின் மனைவிக்கு உணவு எடுத்து செல்வதாக கூறி சென்றார். அதற்கு பின்பு வந்து பார்த்தபோது சடலமாக இருந்தார் என தெரிவித்தார். இதனை அடுத்து போலீசார் சேது நாராயணனுக்கு போன் செய்து அவர் எங்கே இருக்கிறார் என கேட்டபோது அவர் தனது நண்பர் பிரவீனுடன் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்ற நிலையில் தனது சித்தி சடலமாக இருப்பதாக அவரது சித்தப்பா கூறியதை அடுத்து மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே போலீசார் அக்கம் பக்கத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மணி வீட்டிற்கு சேது நாராயணனின் நண்பர் பிரவீன் மற்றும் அவரது மனைவி தவிர வேறு யாரும் வந்து செல்லவில்லை என உறுதி செய்து கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்கு சேது நாராயணன் உடன் வந்திருந்த பிரவீன் ரமணியின் உடலை கண்டு கதறி அழுதுள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் பிரவீனை அழைத்து சென்று அவர்கள் பாணியில் விசாரித்தனர். அதில் ரமணியை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட பிரவீனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ரமணியின் அக்கா மகன் சேது நாராயணன் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து சித்தி வீட்டில் தங்கி தனியார் உணவு விநியோக பணி செய்து வந்தார். அப்போது அதே பணி செய்யும் தனக்கும் பழக்கம் ஏற்பட்டது என்றும், கடந்த 2 மாதத்திற்கு முன்பு சேது நாராயணனுக்கு விபத்து ஏற்பட்டு அவர் வீட்டில் இருக்கும்போது பிரவீன் தினமும் அவர் வீட்டுக்கு சென்று வரும்போது ரமணி மணி குடும்பத்துடன் நெருக்கம் ஏற்பட்டது என்றும், அப்போது ரமணி கழுத்தில் நகைகள் இருப்பதைக் கண்டு அதனை திருடி தனக்கு இருக்கும் கடனை அடைக்க நினைத்து தொடர்ந்து அவரை நோட்டமிட்ட போது பகல் நேரத்தில் ரமணி வீட்டில் தனியாக இருப்பதும் சேது நாராயணன் மாடியில் இருப்பதால் சுலபமாக நகைகளை எடுக்கலாம் என முடிவு செய்தேன். அதன்படி சம்பவத்தன்று என் மனைவி ஈஸ்வரியுடன் வந்தேன். அப்போது ரமணி மேலே இருந்த எங்களுக்கு காலை உணவு கொடுத்தார். அதில் நானும் என் மனைவியும் அவர் கையால் பரிமாறப்பட்ட தோசையை சாப்பிட்டோம். இதனைத் தொடர்ந்து என் மனைவி சேது நாராயணன் கீழே வராமல் திசை திருப்ப அவருடன் ரீல்ஸ் எடுக்க கூறிவிட்டு நான் கீழே சென்று ரமணிக்கு புடவை சர்ப்ரைஸ் என கூறி கிஃப்ட் கொடுத்தேன். மேலும் ஒரு சர்ப்ரைஸ் இருப்பதாக கூறி அவரது கண்களை மூடிய சிறிது நேரத்தில் நான் புடவையில் மறைத்து எடுத்து வந்திருந்த கல்லால் ரமணியின் தலையில் அடித்தேன். அதில் அவர் நிலை குலைந்தார். பின்னர் அங்கிருந்த அம்மிக்கல்லால் முகத்தில் அடித்தபோது அவர் நிலை தடுமாறி சமையல் அறைக்கு சென்றார். மேலும் அவரின் சத்தம் கேட்காமல் இருக்க துணி வாயில் வைத்து அடைத்து அங்கிருந்த கத்தரிக்கோலால்
குத்தி கொலை செய்தேன். பிறகு சமையல் அறை அருகே உள்ள சிறிய சந்து பகுதியில் உடலை இழுத்து சென்று போட்டுவிட்டு மேலும் அவர் அணிந்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஹால் மற்றும் சமையல் அறையில் இருந்த இரத்தக்கரையை சுத்தம் செய்து வீட்டின் கதவை பூட்டிவிட்டு ஈஸ்வரி, சேது நாராயணன் ஆகியோரை படத்துக்கு அழைத்து சென்றேன். படத்துக்கு புதுச்சேரி திரையரங்கில் டிக்கெட் இல்லாததால் கடலூருக்கு சென்றபோது ரமணியின் கணவர் மணி போன் செய்து கொலை சம்பவத்தை கூறினார். இதையடுத்து மணியிடம் துக்கம் விசாரித்த போது போலீசாரிடம் மாட்டிக்கொண்டேன் என்றார். இதையடுத்து போலீசார் பிரவீன்குமார், அவரது மனைவி ஈஸ்வரி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொள்ளையடித்த ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள நகை, 2 செல்போன்கள், பைக், கொலைக்கு பயன்படுத்திய அம்மிக்கல் ஆகியவை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தம்பதிக்கு 8 மாத ஆண் குழந்தை ஈஸ்வரியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விமர்சனம் செய்பவர்களுக்கு தலைவர் விஜய் வழியில் உசுப்பேத்துபவர்களிடம் உம்முன்னு இருக்க வேண்டும் என்கிற வழியை பின்பற்றி வருவதாகவும், பள்ளிக் கல்வித்துறையில் அனில் போன்ற பங்களிப்பை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அமலோற்பவம் லூர்து அகாடமி சார்பில் அப்பள்ளியில் பயின்று சிறப்பிடம் பிடித்த மாணவர்கள் மற்றும் அகில இந்திய அளவிலான பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் விழாவில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதாவது, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முக்கிய காரணம் எனது மூத்த அமைச்சர் ஆனந்த். அவரது அழைப்பின் பேரில்தான் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளேன் என்றார். தமிழகத்தில் கல்வித்துறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள வரும் மாற்றங்கள் குறித்தும் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாடத்திட்டங்களை தற்போது முழுமையாக மாற்றி அமைத்து வருகிறோம். குழந்தைகளுக்கு கற்றல் சுமையாக இல்லாமல் ஆர்வமூட்டும் வகையில் பாடத்திட்டத்தை படத்திட்டமாக மாற்றி வருகிறோம். பாட புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து வண்ண படங்கள் மற்றும் காட்சிகளை அதிகரித்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் கணிதம் போன்ற பாடங்களை கூட கதைகள் மூலம் மாணவர்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கும் புதிய முறையை அறிமுகப்படுத்தி வருகிறோம். அரசு பள்ளிகளில் பயிலும் ஆட்டிசம் பாதித்த மாணவர்களுக்காக எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்களை திரையிட்டு காண்பிக்கும் திட்டத்திற்கும் பெற்றோர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்றார். தொடர்ந்து அவர், கல்வித்துறையில் இது போன்ற பல்வேறு மாற்றங்களை நாங்கள் ஒரு அணிலை போல சிறு சிறு பங்களிப்பாக செய்து வருகிறோம். நானும் ஒரு அணிலாக செயல்பட்டேன் என்பதில் பெருமைப்படுகிறேன். எவ்வளவு பணிகளை செய்தாலும் விமர்சனங்கள் வருவது இயல்புதான் என்று கூறினார். இறுதியாக அவர், எங்கள் தலைவர் சொல்லும்படி உசுப்பேத்துபவர்களிடம் அமைதியாகவும் தேவையற்ற விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அமைச்சரின் பேச்சு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே கவனத்தை ஈர்த்தது. தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் விஜய் கர்நாடக சென்று அம்மாநில முதல்வர் சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்கிற தகவல் உறுதியானது இல்லை எனவும், இதுகுறித்து யார் தகவல் சொன்னாலும் அதில் உண்மை இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ரஞ்சித் அவர்களின் எண்ணம் நிறைவேறும் வகையில் ஒரு நாள் செயல் செய்து காட்டுவோம். நீட்டுக்கான கூட்டத்தில் இதை பற்றி அவர் பேசியிருக்க வேண்டியதில்லை எனவும், நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடுதான் எடுத்துள்ளோம். போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. காவல்துறையினர் போராடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளதாக கூறினார். திமுக கூட்டணி வெற்றிக்கு விசிக வாக்குகளே காரணம் என்றும், ஆட்சி மாறினாலும் அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் காவல்துறையின் அணுகுமுறை மாறவில்லை, இதுதான் மாற்றமா என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அதில் விசிக தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் திருமாவளவன் பேசியதாவது, தலைவர் தொல் திருமாவளவன் விசிகவை திட்டமிட்டு அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணி வெற்றிக்கு விசிக வாக்குகளே முக்கிய காரணம் என்றும், நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதே அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த முறை திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு விசிக வாக்குகளே முக்கிய காரணம்.
அதற்கான தரவுகள் எங்களிடம் உள்ளன. ஆனால் விசிக வாக்குகள் வேறு கட்சிக்கு சென்றுவிட்டதாகவும் எனக்கு பின்னால் யாரும் இல்லை என்றும் சிலர் திட்டமிட்டு பரப்புகின்றனர். திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கிதான் சரிந்துள்ளது. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து விசிகவை மட்டுமே குறிவைத்து தாக்குகின்றனர். 3 பேரை கட்சியிலிருந்து நீக்கினால் விசிக சிதைந்துவிடும் என்று நினைப்பது தவறான மதிப்பீடு. மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி சிதறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். விசிக நினைத்திருந்தால் தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணி சிதறி இருக்கும். தலித் தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையில் சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். விசிக உடைய வேண்டும், சிதைய வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியை சில அரசியல் சக்திகள் செயல்படுகின்றன. அமைச்சராக்கினால் போதும், வாரியங்கள் அல்லது அரசு பதவிகள் வழங்கக்கூடாது என்ற மனநிலையும் உள்ளது. தேர்தலுக்கு பிறகு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இருக்க முடியும். ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை. என்னுடன் பயணித்த ஒருவரை அமைச்சராக்கினேன். நாங்கள் சராசரி அரசியல் செய்வதில்லை. எந்த முடிவையும் கலந்தாலோசித்த பிறகே அறிவிக்கிறோம். எங்களை சாதி அரசியல் செய்யும் கட்சி என்ற பார்வையில் அணுகுவது தவறான என்றார். மேலும் நீட் தேர்வு குறித்து பேசிய அவர், காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று கூறாது. ஏனெனில் அந்த தேர்வு முறையை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் தான். பாஜகவும் நீட்டை எதிர்க்காது. ஏனெனில் அதனால் அரசியல் பலன் அடைந்து வருகிறது. எனவே நீட்டை ரத்து செய்வதே அனைவரின் ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்றார். அரசு நிர்வாக மாற்றங்கள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பி, அதிகாரிகளை மாற்றினாலோ அமைச்சர்களை மாற்றினாலோ மட்டும் மாற்றம் ஏற்படாது. தமிழ்நாட்டில் காவல்துறையின் செயல்பாட்டில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது? இன்னும் அம்பேத்கர் சிலை திறப்பு நிகழ்வுகளுக்கே தடைகள் விதிக்கப்படுகின்றன. இதுதானா மாற்றம் என்று விமர்சித்தார். புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளை முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 180 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 131 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஜிப்மரில் உள்ள 243 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக 650 MBBS இடங்கள் உள்ளன. இக்கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டு நீதிமன்ற உத்தரவுப்படி 13 உட்பட வெங்கடேஸ்வரா 92, மணக்குள விநாயகா 93 என அரசு ஒதுக்கீடாக 255 இடங்களை ஒதுக்கின. அதே சமயம் 4 நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஒரு இடம் கூட புதுவை மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவுப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். ஆனால் புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 35 முதல் 37% இடங்களை தான் அரசுக்கு வழங்கி வருகின்றது. அண்டை மாநிலமான தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அரசு ஒதுக்கீடாக 65% இடங்களும், தெலுங்கானா, ஆந்திராவில் 85% இடங்களும், மற்ற மாநிலங்களில் 50% இடங்களும் பெறப்படுகிறது. இதனால் நடப்பாண்டு புதுவை அரசு 50% இடங்களை பெற வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்கங்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2026-27 கல்வியாண்டுக்கு நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து சென்டாக்கில் விரைவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளது. இதற்கிடையே தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி சட்டசபையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, இயக்குனர் செவ்வேல், இணை இயக்குனர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, சார்பு செயலர் சௌமியா மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு தனியார் பல் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பிற மாநிலங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 50%, 65% என இடங்கள் ஒதுக்குகின்றன. அதேபோல் நீங்களும் புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாக கூறினர். மேலும் இந்த ஆண்டு அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை கொடுத்தே தீர வேண்டும் என்றும், இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு 27ஆம் தேதிக்குள் அரசுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார்.
நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம். உண்மை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர், இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவில் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதித்திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த பிறகே எந்த முடிவுக்கும் வர வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும், ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதித்திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் போன்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் நடைபெறலாம் என்றும், அதுபோன்ற சக்திகளை கண்டறிந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், சில காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை கோர முடியாது என்றார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும், அவற்றை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தினமும் சுமார் 500 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அதில் கணிசமானோர் மாணவர்கள் என்றும் குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். போராட்டங்களின் போது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சில காணொளிகள் பரப்பப்படுவதாகவும், அவற்றை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர், தலைமை இல்லாமலேயே அமைதியான முறையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றார். தற்போதைய போராட்டங்களும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என அழைக்கப்படும் அமைப்பில் வெளிநாட்டினர் ஆதிக்கம் இருப்பதாகவும், சில வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல் மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் 2 CIA முகவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கே மருத்துவ படிப்பு எளிதில் கிடைத்ததாகவும், தற்போது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளிலும் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல. வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறையில் மட்டுமே போராட வேண்டும். காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாதது என்றும் கூறினார். பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு காரணங்களால் கட்டுப்பாடுகள் இருப்பதை நினைவூட்டிய அவர், வங்கதேசம் மற்றும் இலங்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி, இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் சதித்திட்டங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் எந்த விவகாரத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. நீட் எதிர்ப்பு போராட்டம் நடைபெறலாம் என கிடைத்த தகவலை அடுத்து முன்னெச்சரிக்கை காரணமாக மூடப்பட்ட புதுச்சேரி கடற்கரை சாலை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மாணவர் அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் சமூக அமைப்புகள் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்களையொட்டி நகரின் முக்கிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் இடதுசாரி மாணவர் அமைப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போலீசாருக்கு
போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆளுநர் மாளிகை முதல் டியூப்ளே சிலை வரையிலான கடற்கரை சாலை முழுவதும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதுடன் கடற்கரை சாலையின் இரு புறங்களிலும் போலீசார் தடுப்புகள் அமைத்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக வழக்கமாக மாலை நேரங்களில் அதிக அளவில் மக்கள் கூடும் கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் பாதுகாப்பு நிலைமை சீரானதை தொடர்ந்து இன்று காலை கடற்கரை சாலை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கம் போல் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலைக்கு வருகை தந்து நடைபயிற்சி மேற்கொண்டதுடன் கடற்கரையின் அழகை ரசித்தனர். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாமல் தடுக்க முக்கிய இடங்களில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநள்ளாற்றில் விளையாட்டு மைதானத்தை ஆய்வு செய்த அமைச்சர் GNS ராஜசேகரன் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த நடவடிக்கை என உறுதி. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளி தேனூர் பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தை புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு அங்கு பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினர். ஆய்வின் போது விளையாட்டு மைதானத்தில் நிலவி வரும் அடிப்படை வசதிகள், பயிற்சிக்கான உட்கட்டமைப்பு மற்றும் வீரர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். குறிப்பாக விளையாட்டு உபகரணங்கள், மைதான பராமரிப்பு, கூடுதல் வசதிகள் உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்ட அமைச்சர் GNS ராஜசேகரன் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் விரைந்து ஏற்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். மேலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் ஊக்குவிப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர்களின் திறமைகளை மாநில மற்றும் தேசிய அளவில் வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். அமைச்சரின் இந்த உறுதியை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த ஆய்வில் பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி DIG சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் உள்ள புதுச்சேரி காவல்துறை DIG சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை எடுத்து கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட DIG சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் குடிபோதையில் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் ஓட்டி வந்த சொகுசு கார் 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த குழந்தை உட்பட 8க்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்கள் பிடித்து போலீஸ் முன்னிலையில் தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் இன்று நகர பகுதியில் சாரம் அருகே உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு பொதுமக்கள் அந்த சாலையை பைக்கில் கடந்து சென்று கொண்டிருந்த போது தமிழ்நாடு பதிவு எண்ணை கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று அதிவேகமாக வந்து எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி சிறு தூரம் இழுத்து சென்றது. இதில் சுமார் 7க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தது மட்டுமல்லாமல் அந்த இருசக்கர வாகனங்களில் வந்த குழந்தை உட்பட 8க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனை பார்த்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு
சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபருக்கு போலீசார் முன்னிலையில் தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்களிடம் இருந்து காப்பாற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் சேதமடைந்தது மட்டுமல்லாமல் பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசு அதிகப்படியான ரெஸ்ட்ரோ பார்கள் மற்றும் பார்களை திறந்து குடிமகன்களை ஊக்குவிப்பதாகவும் இதனாலேயே இதுபோன்ற விபத்துகள் அதிகம் ஏற்படுவதால் இதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களை மீட்ட இளைஞர்கள் அரசை வசைபாடினர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் விழாவை சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் டீன் முனைவர் அறிவழகன் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் தலைவர் முனைவர் ரமேஷ், துணைத் தலைவர் முனைவர் பாலமுருகன், இயக்குனர் முனைவர் சுரேஷ் சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த துவக்க விழாவின் தலைமை விருந்தினராக பிருத்வி குரோ கேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குனர், பட்டர்ஃப்ளை நிறுவனத்தின் மேலாண் துணைத் தலைவர் மற்றும் முனைவர் குமார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி பொறியியல் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல மாற்றங்களையும் மாணவர்களுக்கு விளக்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பசுமை சூழ்நிலை மாற்றத்திற்கு சிறப்புடன் பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் பங்கு கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். எந்திரவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஹேமலதா அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை எந்திரவியல் துறை பேராசிரியர்கள் முனைவர் ரவிசங்கர், முனைவர் பவளவன பாண்டியன் மற்றும் ஹைஜுன் அமைப்பின் மாணவர்கள் சேர்ந்து செய்திருந்தனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா. திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்காசுரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சி, ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையல், சுவாமி முத்துப்பல்லக்கில் திருவீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, கூடப்பாக்கம் அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி எம்எல்ஏவின் பிறந்த நாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா மற்றும் பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி எம்எல்ஏவின் பிறந்தநாள் விழா ஆகியன சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கேக் வெட்டப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு நெட்டப்பாக்கம் பாமக தொகுதி தலைவர் காந்திதாஸ் மற்றும் செயலாளர் சௌரிநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் இவ்விழாவில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், சதீஷ், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்த், இளைஞரணி பொறுப்பாளர்கள் அருண், மணிபாலா, சசி, ஆகாஷ், அஜித், பிரவீன், சஹிசான் மற்றும் பிரசாந்த், லோகேஷ், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
குவாலிஃபயர் போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் மாஹே அணியை வீழ்த்தி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 3வது சீசனின் தகுதி சுற்று போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற மாஹே அணி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனை அடுத்து பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி தொடக்கத்தில் அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தது. பிறகு கேப்டன் அமன்கான் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரும் அதிரடியாக ஆடியதை அடுத்து 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 170 ரன்கள் எடுத்தது. பின்னர் 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாஹே அணியினர் தொடக்கம் முதலே அதிரடி காட்டினர். பரபரப்பாக சென்ற இந்த போட்டியில் கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 6 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 20 ஓவர்கள் முடிவில் மாஹே அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்து 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. வில்லியனூர் தரப்பில் அதிகபட்சமாக அமன்கான் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதை பெற்றார். 3வது முறையாக வில்லியனூர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மேலும் இந்த சீசனில் 11 போட்டிகளில் தோல்வியை தழுவாமல் தொடர்ந்து வெற்றி வாகை சூடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு நடந்த எலிமினேட்டர் சுற்றில் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதின. முதலில் பேட் செய்த ஏனாம் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய காரைக்கால் அணி 18.1 ஓவர்களில் 115 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஏனாம் அணி 71 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2வது தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. 10 பந்துகளில் 41 ரன்கள் குவித்த இர்பான் உல் ஹக்கு ஆட்டநாயகனாக விருது வழங்கப்பட்டது. டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து காரைக்காலில் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் திடீர் மறியல் ஆர்ப்பாட்டம். அடுத்த கட்டமாக மாவட்ட அளவில் மாணவர்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவிப்பு. டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட்டை நீக்கப்பட வேண்டும், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் காரைக்காலில் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கலைந்து சென்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கட்டமைப்பு நிர்வாகி பிரவீன் பிர்லா செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மாணவர்கள் மீது நடத்திய தாக்குதல் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் மாவட்ட அளவில் அனைத்து அரசு, தனியார் கல்லூரி மாணவர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாட்களாக நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் SR சாம்பால், இயக்குனர் குமாரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் செயலாளருமான கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் விழாவிற்கு தலைமை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நிதிஷ் ஷெட்டி, தனபால், ராஜ்குமார், சண்முகம், டாக்டர் சுப்பிரமணியம், சதீஷ்குமார் மற்றும் மார்க்கன் குல்கர்னி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர்கள் கல்வி, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகள், உலகளாவிய கல்வி வாய்ப்புகள் மற்றும் ஆய்வின் முக்கியத்துவம் குறித்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்த ஆய்வாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
மேலும் கருத்தரங்கில் பங்கேற்ற பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சர்வதேச கருத்தரங்கம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் புதிய பரிணாமங்களை உருவாக்கும் வகையில் சிறப்பாக அமைந்ததுடன் பல்வேறு புதிய ஆய்வு கருத்துக்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. கருத்தரங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். இறுதியாக கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழா. முத்து பல்லக்கில் சுவாமி வீதி உலா. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளாழ முதலியார் மரபினர் ஏற்பாட்டில் முத்து பல்லக்கில் சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி கடந்த 22ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், 23ஆம் தேதி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி கொடியேற்றமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற 2ஆம் நாள் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் முத்து பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவின் போது கலசம் மரியாதை, வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஆலயத்தில் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஜூலை 29ஆம் தேதி 108 பால்குட ஊர்வலம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி செடல் உற்சவம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற உள்ளது. மேலும் திருவிழாவை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்களான வெள்ளாழ முதலியார் மரபினர், ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி, உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர். பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். காவிரி நீர் விவகாரம். முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வது உறுதியாகவில்லை. அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. கடந்த கால திமுக கூட்டணியின் வெற்றிக்கு விசிகவின் வாக்குகளே காரணம். திருமாவளவன் பேச்சு. பெண் கொலையில் கணவன் மனைவி கைது. கடனை அடைக்க கொலை செய்து நகைகளை திருடி சென்றதாக வாக்குமூலம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.